மக்களவை தொகுதி அண்ணா திராவிட முன்னேற்றக் கழக வேட்பாளராக சிவசாமி வேலுமணி அறிவிக்கப்பட்டுள்ளார். தூத்துக்குடி மாவட்டத்தில் பெரியதாழை, மணப்பாடு, ஆலந்தலை உள்ளிட்ட பகுதிகளைச் சேர்ந்த நாட்டுப்படகு மீனவர்கள் இன்று வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். தூத்துக்குடி மக்களவை தொகுதி அண்ணா திராவிட முன்னேற்றக் கழக வேட்பாளராக சிவசாமி வேலுமணி அறிவிக்கப்பட்டுள்ளார். தமிழகத்தில் முதல் கட்டமாக ஏப்ரல் 19ஆம் தேதி நாடாளுமன்ற தேர்தல் நடைபெறுகிறது. இதற்கான வேட்புமனு தாக்கல் நேற்று துவங்கியது. இந்த தேர்தலில் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் சார்பில் போட்டியிடும் வேட்பாளர்கள் குறித்த முதற்கட்ட பட்டியலை கட்சியின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி நேற்று வெளியிட்டார். இந்த பட்டியலில் 16 பேர் இடம்பெற்றிருந்தனர். இந்நிலையில் இறுதிக்கட்ட வேட்பாளர்கள் பட்டியலை எடப்பாடி பழனிசாமி இன்று வெளியிட்டுள்ளார். அதில் தூத்துக்குடி தொகுதி வேட்பாளராக ஆர். சிவசாமி வேலுமணி அறிவிக்கப்பட்டுள்ளார். இவர் தென் சென்னை வடமேற்கு மாவட்ட டி-நகர் பகுதி செயலாளராக உள்ளார். சென்னை வடபழனியில் பாரம்பரிய மருத்துவமனை நடத்தி வருகிறார். தூத்துக்குடி அண்ணா திராவிட முன்னேற்றக் கழக தெற்கு மாவட்ட செயலாளரும் முன்னாள் அமைச்சருமான எஸ். பி. சண்முகநாதனின் உடன்பிறந்த அக்கா மகன் இவர் ஆவார் என்பது குறிப்பிடத்தக்கது. தூத்துக்குடி மாவட்டத்தில் பெரியதாழை, மணப்பாடு, ஆலந்தலை உள்ளிட்ட பகுதிகளைச் சேர்ந்த நாட்டுப்படகு மீனவர்கள் இன்று வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். தமிழகத்தின் தென் மாவட்ட மீனவர்கள் கடற்கரை பகுதியில் இருந்து 12 நாட்டிகள் தூரம் வரையிலான பகுதிக்கு உள்ளேயே சென்று மீன்பிடித்து வருகின்றனர். இந்நிலையில் கேரள விசைப்படகு மீனவர்கள் அத்துமீறி தமிழக மீனவர்கள் மீன்பிடிக்கக்கூடிய 12 நாட்டிகள் தூரத்தின் அருகே விசைப்படகில் வந்து தினமும் மீன்பிடித்து செல்வதாக கூறப்படுகிறது. இதனால் தமிழக மீனவர்கள் கடல் தொழிலுக்கு செல்லும் போது அவர்களுக்கு மீன்கள் கிடைப்பதில்லை என்று கூறப்படுகிறது. இந்நிலையில் இதனை கண்டித்து தூத்துக்குடி மாவட்டம் சாத்தான்குளம் அருகே உள்ள பெரியதாழை, மணப்பாடு, ஆலந்தலை உள்ளிட்ட பகுதிகளைச் சேர்ந்த நாட்டுப்படகு மீனவர்கள் இன்று முதல் கடலுக்குள் மீன்பிடிக்க செல்லாமல் வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இதனால் படகுகள் கரையில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்தன. இந்த போராட்டத்தில் 400க்கும் மேற்பட்ட நாட்டுப்படகு மீனவர்கள் ஈடுபட்டு வருகின்றனர். இதனால் சுமார் 1 கோடி ரூபாய்க்கு மேல் மீன் வணிகம் பாதிக்கப்பட்டுள்ளது. இதே கோரிக்கையை வலியுறுத்தி நேற்று தூத்துக்குடியில் விசைப்படகு மீனவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வந்தது குறிப்பிடத்தக்கது. தூத்துக்குடி தென்பாகம் மற்றும் வடபாகம் காவல் நிலைய காவல்துறையினரின் கொடி அணிவகுப்பு நடைபெற்றது. வருகின்ற ஏப்ரல் 19ஆம் தேதி அன்று நடைபெறவுள்ள பாராளுமன்ற தேர்தல் பாதுகாப்பை முன்னிட்டு காவல்துறையினரின் கொடி அணிவகுப்பு தூத்துக்குடி மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் பாலாஜி சரவணன் தலைமையில் தூத்துக்குடி தென்பாகம் காவல் நிலையம் முன்பு புறப்பட்டு காமராஜர் காய்கறி மார்க்கெட், பழைய பேருந்து நிலையம், குரூஸ் பர்னாந்து சிலை, பழைய மாநகராட்சி அலுவலகம் வழியாக பழைய ஹார்பர் சந்திப்பு வரை வந்து நிறைவடைந்தது. இதனை அடுத்து தூத்துக்குடி வடபாகம் காவல் நிலைய எல்லைக்குட்பட்டு திரேஸ்புரம் சந்திப்பு பகுதியில் இருந்து புறப்பட்டு பூபல்ராயர்புரம், கருப்பட்டி ஆபீஸ் சந்திப்பு, அமெரிக்கன் மருத்துவமனை, செல்வநாயகபுரம் சந்திப்பு வழியாக புதிய பேருந்து நிலையம் வந்து நிறைவடைந்தது. இந்த கொடி அணிவகுப்பில் தூத்துக்குடி நகரம் உட்பட காவல் உதவி கண்காணிப்பாளர், தூத்துக்குடி மாவட்ட ஆயுதப்படை, தூத்துக்குடி போக்குவரத்து பிரிவு, மத்திய ஆயுதப்படை பிரிவு காவல்துறையினர் மற்றும் உள்ளூர் காவல்துறையினர் உட்பட 100 பேர் கலந்து கொண்டனர். ஏப்ரல் 12ஆம் தேதிக்குள் பள்ளி தேர்வுகளை முடிக்க வேண்டும். பள்ளி கல்வித்துறை உத்தரவு.
தமிழ்நாடு மாநில கல்வி வாரியத்தின் கீழ் படிக்கும் மாணவர்களுக்கு 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு தொடங்கி நடைபெற்று வருகிறது. மார்ச் 22ஆம் தேதி தேர்வு முடிவடைகிறது. இதனையடுத்து 10ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு பொதுத் தேர்வு மார்ச் 26ஆம் தேதி தொடங்கி ஏப்ரல் 8ஆம் தேதி வரை நடைபெறவுள்ளது. மக்களவைத் தேர்தலை கருத்தில் கொண்டு முன்கூட்டியே ஏப்ரல் 2ஆம் தேதி முதல் 12ஆம் தேதி வரை ஆண்டுத் தேர்வுகளை நடத்த வேண்டும் என்று பள்ளிக் கல்வித்துறை உத்தரவு பிறப்பித்துள்ளது. இதன்படி 1 முதல் 5ஆம் வகுப்பு வரையிலான மாணவர்களுக்கு ஏப்ரல் 2ஆம் தேதி முதல் 12ஆம் தேதி வரை ஆண்டுத் தேர்வுகள் நடைபெறவுள்ளன. குறிப்பாக ஏப்ரல் 2ஆம் தேதி மொழித் தேர்வு நடைபெறவுள்ளது. ஏப்ரல் 3ஆம் தேதி ஆங்கில பாடத்திற்கான ஆண்டுத் தேர்வு நடைபெறவுள்ளது. அதேபோல் 5ஆம் தேதி கணித பாடத்திற்கான தேர்வு நடைபெறவுள்ளது. இதில் ஏப்ரல் 8ஆம் தேதி சிறுபான்மையின மாணவர்களுக்கான மொழி பாடத் தேர்வு நடைபெறுகிறது. அதேபோல ஏப்ரல் 4ஆம் தேதி உடற்கல்வி பாடத்திற்கான தேர்வு நடைபெறவுள்ளது. தொடர்ந்து ஏப்ரல் 13ஆம் தேதி முதல் கோடை விடுமுறை அளிக்கப்படும் என்று அறிவிப்பு வெளியாகியுள்ளது.